தெரிந்து செய்த தெரியாமல் செய்த பாவம். சந்திரனுடைய அந்த தாக்கங்களை வச்சுதான் நிறைய மாற்றங்கள் வருது. அப்படிப்பட்ட அந்த அரச மரத்துல நாம செய்யற பரிகாரத்துக்கு ஒரு தனி பலன் உண்டு. கோலம் போடும் போதே பச்சரிசி மாவுல தான் கோலம் போடுவாங்க. ஏன் அப்படின்னா அப்ப அந்த இடத்துல எப்படி எறும்பு வந்து அந்த கோலத்தை சாப்பிடும். அதே மாதிரி தண்ணியை ஊற்றி விட்டீங்கன்னா தண்ணியில மிதக்கத்தையும் செய்யும், சாகாது. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப அனைத்து சாபங்களும் நீக்கிறதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க, ஒவ்வொரு சாபங்களா உங்களை விட்டு நீங்கிரும். இது ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம், ரொம்ப எளிமையான பரிகாரம். ஏற்கனவே உங்களுக்கு இந்த எறும்பு பரிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதுல நிறைய விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ இந்த வீடியோ மூலமா நிறைய இந்த சாபங்களை நிவர்த்தி செய்யறதுக்கான பரிகாரங்களை பற்றி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இப்ப பெண் சாபம், பெரியவர்கள் மூத்தவர்களை திட்டுனதுனால வந்த சாபம், தெரிந்து செய்த தெரியாமல் செய்த பாவம், அறிந்து அறியாமல் செய்த பாவம், வாயை கொண்டு எனத்தையாக சொல்லி வம்பிழுத்து அதனால வந்த சாபம், இது மாதிரி எந்த சாபங்களாக இருந்தாலும், பித்ரு சாபம், இது மாதிரி எந்த சாபங்களாக இருந்தாலும் அந்த சாபங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு எளிமையான பரிகாரம் எறும்பு பரிகாரம் சொல்றது. இப்ப நமக்கு சாதாரணமா நமக்கு பூமிக்கு துணைக்கோள் கிரகம் சொல்றது சந்திரன் தான். நமக்கு துணைக்கோள் கிரகம் சொல்றது. இந்த சந்திரன் கிட்ட இருந்து வரக்கூடிய வைப்ரேஷனை வச்சுதான் அந்த பூமியில நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படுது. அமாவாசையானாலோ பௌர்ணமியானாலோ கடல் கொந்தளிக்கிறது, புயல் வர்றது, மழை பெய்கிறது, இதுக்கெல்லாம் சந்திரனுடைய அந்த தாக்கங்களை வச்சுதான் நிறைய மாற்றங்கள் வருது. அந்த சந்திரனுக்குரிய அந்த பச்சரிசி, அந்த அரிசி இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சுதான் இப்ப நம்ம பரிகாரங்கள் செய்ய போறோம். இப்ப எறும்புக்கு சாதாரணமா நம்ம யாரும் இற போடுறது இல்லை. அதுவா எங்களுக்குள்ள சர்க்கரை இருக்க தேடி வந்துடும், அரிசி இருக்க அது தேடி வந்துடும். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அரிசியை சுற்றி ஒரு எறும்பா இருக்கும். அதே மாதிரி சர்க்கரை வச்சிருந்தோம்னா சர்க்கரை சுற்றி எறும்பு வரும். இது மாதிரி ஏதாவது ஒரு எறும்புக்கு நம்ம வச்சாலும் வைக்கலைனாலும் தேடி வருது. அந்த எறும்புக்கு நான் சொல்ற மாதிரி சொல்லக்கூடிய இடத்துல குறிப்பிட்ட காலத்துல செய்யணும். அதுதான் இந்த பரிகாரத்தினுடைய முக்கிய நோக்கம். இப்ப சனிக்கிழமைகள்ல வரக்கூடிய சனிக்கிழமைகள்ல அந்த சனிக்கிழமை நாளா தேர்ந்தெடுத்து அப்ப நீங்க விநாயகர், அதாவது அரச மரத்தடியில இருக்கக்கூடிய விநாயகர்கிட்ட போகணும். அரச மரம்ங்கிறது ஒரு பெரிய கற்பக விருட்சம். என்னன்னா கிட்டத்தட்ட 1800 கலோரி கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிட்டு 2400 கலோரி அந்த ஆக்சிஜனை வெளியே விடுறது. அரச மரம் பகல்ல வெளியே விடும். அப்படிப்பட்ட அந்த அரச மரத்துல நாம செய்யற பரிகாரத்துக்கு ஒரு தனி பலன் உண்டு. அந்த விநாயகருக்கு நம்ம அந்த பச்சரிசியோட கொஞ்சம் சர்க்கரையை கலந்து இந்த இரண்டையும் எடுத்துட்டு போய், இந்த சர்க்கரை சுக்கிரனும் வருவாரு, குருவும் வருவாரு. அப்ப இதுல விநாயகரை எடுத்துக்கிட்டா கேதுவாயிருவாரு. அப்ப இந்த பச்சரிசி சந்திரன் வந்துருவாரு. அப்ப இந்த ஒரு முக்கூட்டு விஷயங்கள் கிழமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா சனிக்கிழமையில சனீஸ்வரர் வந்துடுறாரு. இப்ப எல்லா கிரகங்களும் அந்த நீங்க கொடுக்குற அந்த பரிகாரத்தின் மூலமா அந்த சர்க்கரையும் எறும்பு எடுத்துட்டு போகும். அதே மாதிரி நீங்க போடுற பச்சரிசியை மாவாவும் போடலாம், பச்சரிசியாவும் போடலாம். முன்காலத்துல எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ப இருக்கிறவங்க எல்லாம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும், கோலம் போடும் போதே பச்சரிசி மாவுல தான் கோலம் போடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த எறும்பு அந்த பச்சரிசி மாவுல போட்ட கோலத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போகும். சாயந்தரமா அதை கூட்ட வேண்டியதில்லை, அதுவே சுத்தமா எடுத்துட்டு போயிடும். அப்ப அந்த பச்சரிசி மாவு அந்த அளவுக்கு கோலம் போடுறதன் மூலமா நமக்கு நமக்குடைய முன்னோர்கள் சாபம், பித்ரு சாபம், அந்த அறியாமல் செய்த சாபம், தெரியாமல் செய்த சாபம், இப்படி வாயினால வந்த சாபம்,
இப்படி ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த சாபம் நிவர்த்தி ஆகும்னு அந்த காலத்திலேயே பச்சரிசி மாவுல கோலம் போடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, சீனிக்கல்ல அரைச்ச அந்த கோலப்பொடியைத்தான் வாங்கி போட்டு இப்ப எல்லாருமே கோலம் போடுறீங்க. அதுவும் விதவிதமா கலரு கெமிக்கல் போட்ட கலந்த அந்த விதவிதமான கலர் பொடி கலந்த அந்த இதுகளை போட்டுறீங்க. அப்ப அந்த இடத்துல எப்படி எறும்பு வந்து அந்த கோலத்தை சாப்பிடும்? அப்ப பச்சரிசிலேயே நம்ம கோலம் போட்டாலுமே இந்த கெமிக்கல் கலந்த கலர் பவுடரை போடும்போது அந்த இடத்துல இது பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த கோலம் போடுற கலாச்சாரத்தை கூட நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணாலும் இந்த பச்சரிசி சர்க்கரை கலந்த இதை கொண்டு வந்து அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அவரை சுத்தி போட்டுட்டு வந்தீங்கன்னா எறும்புகள் பூரா சாப்பிட்டு போகும். இந்த எறும்புகளுக்குரிய சக்தி என்ன அப்படின்னா, நீங்க அந்த எறும்பு இப்படி இடைவிடாத ஊர்ந்துட்டு போகும். ஐயோ அதை மீச்சிட்டு போறோமே, செத்து போயிருமே அப்படின்னு நினைப்பீங்க. அதை மீச்சிட்டு போனாலும் நீங்க நடந்து அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா பழையடிக்கும் அந்த எறும்பு அது வாட்டுக்கு ஊறிக்கிட்டு போகும். என்னன்னா கால் மிதிச்சாலும் சாகாது. அதே மாதிரி தண்ணியை ஊற்றி விட்டீங்கன்னா தண்ணியில மிதக்கத்தையும் செய்யும், சாகாது. அப்ப இந்த எறும்பு கையை வச்சு நசுக்கி விட்டீங்கன்னாத்தையும் சாகும். அது வரைக்கும் இந்த எறும்புக்கு சாவு கிடையாது. தண்ணியில போட்டாலும் சரி, காலில் மிதிச்சாலும் சரி, திருப்ப உயிர் உண்டாக்கி வந்துடும். அப்படிப்பட்ட அபூர்வமானது. இந்த சனீஸ்வரருடைய தாக்கங்கள் 2.5 வருஷத்துக்கு கடுமையா இருக்கும். 7.5 சனி பிடிச்சவங்களுக்கு எல்லாம் இந்த கடுமையா இருக்கும். அப்ப இந்த 2.5 வருஷமா இது எடுத்துட்டு போய் புத்துக்குள்ள வச்சு மழை காலங்களில் வெளியே ஏற தட முடியாது. அந்த புத்துக்குள்ள இருக்கிறத எடுத்து சாப்பிடும். பகல் நேரங்கள்ல வந்து எடுத்துட்டு போற பொருட்களை அந்த புத்துக்குள்ள சேகரிச்சு சாப்பிட்றதுனால 2.5 ஆண்டு காலம் அதை வச்சு சாப்பிட்றதுனால நம்மளுடைய அந்த சனீஸ்வரரால் வரக்கூடிய தாக்கங்கள் குறைஞ்சு 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 நமக்கு வந்து நல்ல பலன்கள் கொடுக்கும். அதே மாதிரி குரு கெட்டு போனாலோ சுக்கிரன் கெட்டு போனாலோ இந்த சர்க்கரை போடுறதுனால நமக்கு வந்து அந்த பாதிப்பு சரியாகும். அதே மாதிரி மனம் வந்துதான் எல்லா விஷயத்தையுமே நல்லதையும் செய்யறதும் கெட்டதையும் செய்யறதும் மனம்தான். இந்த பச்சரிசி போடுறதுனால இந்த மனோகாரகன் சந்திரன் வந்து பவர் இருக்கிறதுனால நல்ல அபூர்வமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அப்ப நவகிரகங்களால வரக்கூடிய தாக்கங்கள் குறையுது, எல்லா விதமான சாபங்களும் நம்மளை விட்டு தொலைஞ்சு போகுது. அப்ப இந்த எறும்பு புத்துக்கு தாராளமா நீங்க இந்த சர்க்கரையும் அரிசியும் விநாயகர் முன்னாடி போட்டீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுவும் அரச மரத்தடியில நீங்க போடும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த எறும்பு புத்துக்கு போடுறதுக்கு முன்னாடி சூரியனை நமஸ்காரம் பண்ணணும். அதுக்கப்புறம் அரச மரத்தை 3 முறை சுத்தணும். 3 முறை சுத்திட்டு வந்து விநாயகரை கும்பிட்டு அவரை சுத்தி இந்த அரிசியையும் சர்க்கரையும் போட்டு வந்தீங்கன்னா எல்லா சாபங்களும் நீங்கும். இதை செய்து பாருங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்க காணுவீங்க. அது நான் சொல்லலை, நீங்களே உணர்வீங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க நல்லா இருங்க. உங்களை சார்ந்தவங்களையும் நல்லா வைக்கிறதுக்கு வழிகாட்டுங்க. நன்றி, வணக்கம்.